calcium in here, and then the muscle. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களே, டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே, டாக்டர் மஜாகிஸ் அவர்களே, டாக்டர் ஜமால் பதுவி அவர்களே, டாக்டர் சாம்யூவல் நவ்மன் அவர்களே மற்றும் சாம் ஷமூன் அவர்களே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. சையீத் சபில் அகமது ஆகிய நான் இந்த மகத்தான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற வட அமெரிக்க இஸ்லாமிய கேந்திரத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு விஞ்ஞானத்தின் ஒளியில் புனித குரானும் பைபிளும் என்பதே. இந்த தலைப்பில் உரையாடல் நிகழ்த்த வருகை தந்துள்ள டாக்டர் வில்லியம் கேம்பல், டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த உரையாடல் ஒருவர் மற்றொருவரின் கருத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஓர் இனிய நிகழ்ச்சியாகும். வட அமெரிக்க இஸ்லாமிய கேந்திரத்தை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை செய்ய விரும்புகிறேன். வட அமெரிக்க இஸ்லாமிய கேந்திரம் முஸ்லிம்கள் தங்கள் கடமையை சரியாக செய்வதன் மூலம் மனித இனத்திற்கு ஓர் முன் உதாரணமாக அமைவதற்கான பயிற்சியை தருகிறது. இஸ்லாமிய அறிவை மக்களுக்கு ஊட்டுவதோடு அவர்களின் ஒழுக்கத்தை மேம்படுத்திட பணியாற்றி வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து ஒழுக்கக்கேடுகள், ஒழுங்கினங்கள், அடுக்குமுறைகளை எதிர்த்தும் சமூக பொருளாதார நீதி, குடியியல் அடிப்படை சுதந்திரம் நிலைநாட்டப்படவும், மனிதநேயம் மேம்படவும் உலகத்தில் எங்கெங்கு குரல் எழுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் தனது நேசக்கரத்தை நீட்டுகிறது ICNA. இதில் குறிப்பாக வட அமெரிக்க வட்டத்தை தனது தீவிரமான கவனத்தில் வைத்திருக்கிறது. இன்றைய இந்த சிறப்பான உரையாடலை இனிய முறையில் நடத்தி தந்திட டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களின் பிரதிநிதியாக டாக்டர் முகமது நாயக் அவர்களும், டாக்டர் வில்லியம் கேம்பலின் பிரதிநிதியாக டாக்டர் சாம்யூவல் நவ்மன் அவர்களும் இசைந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் மிகவும் கண்ணியமாக நடத்திட இங்கு வருகை தந்திருக்கும் 2 சிறப்பு சொற்பொழிவாளர்களையும் இங்கு கூடியிருக்கும் அவையோர்களையும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களை அவையோர்களுக்கு அறிமுகம் செய்திட டாக்டர் சாம்யூவல் நவ்மன் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி சகோதரர் சபில் அகமது அவர்களே. இந்நிகழ்ச்சியில் கண்ணியமிகு உங்களோடு இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் நானும் எனது கிறிஸ்துவ வட்டத்தை சார்ந்த மற்ற சகோதரர்களும் இந்த மகத்தான நிகழ்ச்சியை அமைத்து தந்திட்ட வட அமெரிக்க இஸ்லாமிய கேந்திரத்திற்கு மெய்யாகவே எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டியாக வேண்டும்.
இப்போது அதன் உச்சகட்டத்திற்கு நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். டாக்டர் வில்லியம் கேம்பிள் அமெரிக்காவின் கிளீவ்லேண்ட் ஒஹாயோ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பணி செய்தவர். முஸ்லிம் நாடுகளாகிய மொராக்கோவில் 20 ஆண்டுகளும் துனிசியாவில் 7 ஆண்டுகளும் பணியாற்றியவர். அந்த காலகட்டத்தில் அரபு மொழியை கற்றுக்கொண்ட அவர் டாக்டர் மொரிஸ் பக்கேல் என்ற விஞ்ஞானி எழுதிய நூலுக்கு மறுப்பு எழுதினார். அவர் ஒரு தீவிர கிறிஸ்தவர். வேதாகமம் என்று அழைக்கப்படும் இஞ்சிலை எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக உழைப்பவர். 74 வயதான ஓய்வு பெற்ற டாக்டர் கேம்பலுக்கு இப்போது 10 பேரப்பிள்ளைகள் உண்டு. இந்த இரவை உங்களோடு கழிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. இஸ்லாமிய ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் டாக்டர் முகமது நாயக் ஆகிய நான் டாக்டர் ஜாகிர் நாயக்குடனும் உங்கள் அனைவருடனும் இன்றைய பொழுதை கழிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகத்தான நிகழ்வுக்கு அறிஞர் பெருமக்களாகிய டாக்டர் வில்லியம் கேம்பல், டாக்டர் ஜமால் பதவி, டாக்டர் மஜாக்கஸ், டாக்டர் சாமுவேல் நவ்மான் ஆகியோர் நம்முடன் இருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது. நான் எனது சார்பிலும் சகோதரர் சாமுவேல் நவ்மான் சார்பிலும் இந்த உரையாடலின் நடைமுறையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இது 2 பேச்சாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். அதன்படி முதலில் டாக்டர் வில்லியம் கேம்பல் 55 நிமிடம் பேசுவார். அதனுடைய தலைப்பு விஞ்ஞான ஒளியில் திருக்குரானும் பைபிளும். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் 55 நிமிடம் பேசுவார் அதே தலைப்பில். அதை அடுத்து டாக்டர் ஜாகிருக்கு டாக்டர் கேம்பல் 25 நிமிடம் பதில் அளிப்பார். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஜாகிர் நாயக் டாக்டர் வில்லியம் கேம்பலின் சிறந்த சொற்பொழிவான விஞ்ஞான ஒளியில் திருக்குரானும் பைபிளும் என்ற தலைப்பிற்கு 25 நிமிடம் பதில் தரவிருக்கிறார்.